இப்போ இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டிங்கில் இருக்க ஒரு வீடியோவை ரொம்ப ஈஸியாக உங்களோட இமேஜை வச்சு எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் ப்ரிவியூவில் ஆல்ரெடி பார்த்துருந்துருப்பீங்க. அது பார்க்க உங்களுக்கு சிம்பிளாக இருந்திருக்கும். ஆனால் இதை எடிட் பண்ணுறதுக்கு நிறைய வேலை இருக்குது. ஸோ அதெல்லாம் என்னென்னு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு எல்லாமே தெளிவாக தெரியும். இப்போ ஃபஸ்ட் எடுத்தோன்னே இதில் நம்ம அந்த வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு தேவையானது ப்ரீசெட்டு. அந்த ப்ரீசெட் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு டைரக்ட் லிங்காக தான் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் அந்த ப்ரீசெட்டை டச் பண்ணாலே போதும், ஆப்குள்ளே வந்து இன்புட் ஆயிடும். இந்த ப்ராஜெக்ட் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா அதில் நான் கொடுத்துருக்க ப்ரீசெட் வந்து இருக்கும். அந்த ப்ரீசெட்டை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணீங்கன்னா அதில் நான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கின்றக்காக அதில் ஒரு பீட் மார்க்குக்கு தேவையான எஃபெக்டையுமே கரெக்டாக வாட்ச் பண்ணால் தெரியும். எந்த பீட் மார்க்குமே மிஸ் பண்ணாமல் ஒரு பீட் மார்க்கு தேவையான எஃபெக்ட்டு எல்லாத்தையுமே நான் இந்த மாதிரி ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்ட் ஆட் பண்ணி உங்களுக்கு தெளிவாகவே கொடுத்துட்டேன். இதில் நீங்கள் ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்டை உங்களோட இமேஜை மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதும், ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். ஆனால் எந்தெந்த இடத்துல எந்த மாதிரி இமேஜஸை சேஞ்ச் பண்ணணும், ஒரு சில இடத்துல நம்ம பிஎன்ஜி இமேஜை ஆட் பண்ணணும், அதெல்லாம் எப்படி நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு தெளிவாக தெரியும். இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நம்ம எல்லா வீடியோலையும் பண்ணுற மாதிரி ஸ்டார்டிங்லேருந்தே வந்துடலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஈஸியான ஸ்டெப்பெல்லாம் முடிச்சுட்டா அடுத்து கஷ்டமானது பண்ணுறப்ப நமக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்துடுங்க. ஸ்டார்டிங் வந்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு இருக்க பீட் மார்க்கில் கீழே ஒரு ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்ட் இருக்கா, ஜஸ்ட் அந்த பேக்ரவுண்டில் மட்டும் உங்களோட இமேஜை சேஞ்ச் பண்ணணும். அதுக்கு அந்த ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்டை டச் பண்ணுறீங்க, அந்த கலர் அண்ட் ஃபில்லை டச் பண்ணுறீங்க, இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணுறீங்க, உங்களோட ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆக போகுது. இப்போ ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆனதுமே இந்த இடத்துல நீங்கள் எடிட் பண்ண போகிறோம் உங்களோட இமேஜஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை வந்து இந்த இடத்துல செலக்ட் பண்ண போகிறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு மொதல் இமேஜை செலக்ட் பண்ணிட்டு இந்த மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கான கொடுத்தா மட்டுமே போதும், ரொம்ப ஈஸியாக அதில் வந்து சேஞ்ச் ஆயிடும். இப்போ ஃபஸ்ட்டு பீட் மார்க்கில் எஃபெக்ட் வந்து கிரியேட் ஆயிடுச்சா, இதுக்கு அடுத்து இந்த ரெண்டாவது இருக்குது. ஸோ இந்த ரெண்டாவது இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியே இந்த இடத்துல 2 இந்த இடத்துல 2 மொத்தம் 6 இருக்கும். இந்த ஒரே பீட் மார்க்கில் 6 லேயர் இருக்கும். இந்த 6 லேயர்லையுமே தனித்தனியாக இமேஜஸ் ஆட் பண்ண தேவையில்லை. இந்த ஃபஸ்ட்டு இருக்க ரெண்டு ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்ட் பார்த்தீங்களா, அது ரெண்டுலேயுமே ஒரே இமேஜை ஆட் பண்ணணும். இப்போ நான் உங்களுக்கு ஆட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு இருக்க ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்டை டச் பண்ணி அந்த கலர் அண்ட் ஃபில்லை டச் பண்ணி இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணவே ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆகுதா. இப்போ இதில் ஒரு இமேஜை செலக்ட் பண்ணிட்டு மிளகா ப்ளஸ் ஐக்கான கொடுத்துக்குங்க. கொடுத்தா இப்போ ஃபஸ்ட்டு இதில் ஒரு இமேஜ் ஆட் பண்ணிக்கமா, இதே இமேஜை இதுக்கு கீழே இருக்க பேக்ரவுண்ட்லேயே ஆட் பண்ணணும். ஸோ அதனால் அந்த ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்டை டச் பண்ணி அந்த கலர் அண்ட் ஃபில், ஸோ அந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணால் ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆகுது. இப்போ ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆனதுமே அந்த முன்னாடி நம்ம என்ன இமேஜ் ஆட் பண்ணாமோ அதே இமேஜை செலக்ட் பண்ணிட்டு இந்த மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கான கொடுத்தாலே போதும், இந்த இடத்துல ஈஸியாக வந்து சேஞ்ச் ஆயிடும். இதே மாதிரி அடுத்து இந்த ரெண்டாவது இருக்குது பதிலாக இந்த இடத்துல இருக்கதும் ஃபஸ்ட்டு இருக்க ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்டு கலர் அண்ட் ஃபில், ஸோ இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணால் ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆனதுமே இந்த இடத்துல எடிட் பண்ண போகிற அடுத்த இமேஜ் இந்த மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கானு. இப்போ ஃபஸ்ட்டு இதில் ஈஸியாக சேஞ்ச் ஆயிடுச்சா. இப்போ இதே மாதிரியே பேக்ரவுண்டில் இருக்க அந்த இமேஜில் அதே இது, ஸோ அந்த பேக்ரவுண்டை டச் பண்ணி கலர் அண்ட் ஃபில், ஸோ அந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணால் ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆயிடும். ஓப்பன் ஆனதுமே அடுத்த இருக்க இமேஜை செலக்ட் பண்ணி இந்த மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கானு. ஸோ இப்போ ஈஸியாக வந்து ரெண்டு இதில் எப்படி சேஞ்ச் பண்ணுறேன்னு பார்த்தாச்சா. இதே மாதிரி மீதி இருக்க இந்த அந்த 2 ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்ட் இருக்கா, இதுலேயும் அதே மாதிரியே பேக்ரவுண்டை ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் இந்த ரெண்டாவது பீட் மார்க்கும் ஈஸியாக முடிஞ்சு. இதுக்கு அடுத்து இந்த சைடில் இருக்க இந்த மூணாவது பீட் மார்க்கு, இது வந்து கொஞ்சம் பெரிய ப்ராசஸாக இருக்கும். ஸோ அதனால் இதை விட்டுட்டு இதை வந்து நம்ம லாஸ்ட்டாக பார்க்கலாம். அப்படியே மூவ் பண்ணால் அடுத்து மீதி இருக்கிறது வந்து சும்மா வெறும் ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்ட் தான். ஜஸ்ட் அந்த பேக்ரவுண்டை டச் பண்ணுறீங்க, கலர் அண்ட் ஃபில்லை டச் பண்ணுறீங்க, இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணால் ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆயிடும். ஓப்பன் ஆனதுமே எடிட் பண்ண அப்புறம் இமேஜை செலக்ட் பண்ணி இந்த மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கானு. ஸோ ஈஸியாக வந்து இந்த இடத்துல எல்லாம் சேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு அடுத்து லாஸ்ட்டாக ஒரு பீட் மார்க் இருக்கும். அந்த பீட் மார்க்கில் அதை விட ரொம்ப ஈஸியாக, ஏன்னா ஸ்டார்டிங்கில் பார்த்த எஃபெக்ட் தான் இந்த எஃபெக்ட்டும். ஸோ அந்த இடத்துல இந்த கீழே இருக்க ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்டை மட்டும் டச் பண்ணி கலர் அண்ட் ஃபில், ஸோ இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணி ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆனதுமே எடிட் பண்ண போகிற அடுத்த இமேஜை செலக்ட் பண்ணி இந்த மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கான கொடுத்துக்கோங்க. இப்போ வீடியோட லாஸ்ட் வர பாதி இதை நம்ம முடிச்சாச்சு. இதில் நமக்கு இன்னும் ஒரே ஒரு பீட் மார்க்கு, அந்த சென்டரில் இருக்க ஒரே ஒரு பீட் மார்க் மட்டும் தான் மிச்சம் இருக்குது. அதில் மட்டும் நம்ம எப்படி இமேஜாக ஆட் பண்ணுறேன்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த பீட் மார்க்கை ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் இந்த மாதிரி எக்கச்சக்கமாக நிறைய லேயர்ஸ் இருக்கும். அது இது நிறைய லேயர்ஸ் இருக்கா. இதில் எதில் நீங்கள் உங்களோட இமேஜ் ஆட் பண்ணணும், எதில் உங்களோட பிஎன்ஜி இமேஜ் ஆட் பண்ணணும், அதை மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. இல்லை ஸ்டார்டிங் வந்ததுமே ஃபஸ்ட்டு நீங்கள் எடிட் பண்ண போகிற ஒரு இமேஜில் பேக்ரவுண்ட்லாம் ரிமூவ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த இமேஜ் தான் ஃபஸ்ட்டு நம்ம இதில் ஆட் பண்ணணும். இதில் இந்த ரெண்டு குரூப்புக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்ட், க்ரீன் கலர் பேக்ரவுண்ட் இருக்கா. ஜஸ்ட் அந்த பேக்ரவுண்டை டச் பண்ணி இந்த கலர் அண்ட் ஃபில்லை டச் பண்ணினா அந்த டெக்ஸ்ட் வரும். அந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணால் ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆயிடும். இப்போ ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆனதுமே இந்த இடத்துல இப்போ நாம ஒரு இமேஜை வந்து பேக்ரவுண்டை கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த இமேஜை பேக்ரவுண்டை கட் பண்ணி வச்சிருக்கேன்னா இந்த இமேஜை செலக்ட் பண்ணி இந்த மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கான கொடுத்தாலே போதும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த பிஎன்ஜி இமேஜ் வந்து ஆட் ஆயிடும். இப்போ பிஎன்ஜி இமேஜ் ஆட் ஆனதுமே அடுத்து நாம இந்த பேக்ரவுண்டில் அதோட ஒரிஜினல் இமேஜ், அந்த பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணாமல் இருக்க ஒரிஜினல் இமேஜ் ஆட் பண்ணணும். அதை எங்கே ஆட் பண்ணணும்னா அப்படியே கொஞ்சம் கீழே மூவ் பண்ணிட்டே வந்தேன்னா லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா
இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு அந்த ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்ட் இருக்கா, ஜஸ்ட் அந்த பேக்ரவுண்டை டச் பண்ணி அந்த கலர் அண்ட் ஃபில்லை டச் பண்ணி இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணால் உங்களோட ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆயிடும். ஓப்பன் ஆனதுமே இந்த இடத்துல அதோட ஒரிஜினல் இமேஜ், அதாவது பேக்ரவுண்டை இப்போ நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கோம்னா பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ண அந்த பிஎன்ஜி இமேஜ் தான் அதில் ஆட் பண்ணோம். இப்போ அதோட ஒரிஜினல் இமேஜை செலக்ட் பண்ணி இந்த மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கானை கொடுத்தீங்கன்னா இப்போ பேக்ரவுண்ட்லேயே அந்த இமேஜ் வந்து ஆட் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி நமக்கு பேக்ரவுண்ட் வந்து கிடச்சிடுச்சு. இனி மீத இருக்கிறது ஃபுல்லாகவே அதில் இந்த மாதிரி ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்டு, இந்த இடத்துல ஒரு 4 பேக்ரவுண்ட் இருக்குது, அதே மாதிரி மேலே ஒரு 2 பேக்ரவுண்டு, மொத்தம் 6 பேக்ரவுண்டு. இதில் ஜஸ்ட் இமேஜை மட்டும் சேஞ்ச் பண்ணி இந்த வீடியோ மேக் பண்ணலாம். இப்போ எப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட் இருக்க ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்டை டச் பண்ணி அந்த கலர் அண்ட் ஃபில், ஸோ அந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணால் ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆயிடும். ஓப்பன் ஆனதுமே இப்போ எடிட் பண்ண போகிற இமேஜஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது உங்களோட இமேஜ் நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜஸை வந்து வரிசையாக அதில் செலக்ட் பண்ணால் மட்டுமே போதும். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு இமேஜை செலக்ட் பண்ணிங்கன்னா அதில் ஃபஸ்ட்டு இதில் வந்து ஈஸியாக ஆட் ஆயிடும். உங்களுக்கு சேஞ்ச் ஆறு நல்லாவே தெரியும். இப்போ இதே மாதிரி அடுத்து 2வது இருக்க பேக்ரவுண்டை டச் பண்ணுறீங்க, அதே மாதிரி கலர் அண்ட் ஃபில், ஸோ அதே மாதிரி டெக்ஸ்ட்டை டச் பண்ணால் ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆயிடும். ஓப்பன் ஆனதுமே எடிட் பண்ண போகிற அடுத்த இமேஜை செலக்ட் பண்ணி இந்த மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கானு இதே மாதிரி என்ன பண்ணுறீங்கன்னா மீத இருக்க அந்த ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்ட்ஸில் மட்டும் இதே ஸ்டெப்லேயே நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட இமேஜஸை இந்த மேலே இருக்க 2லேயும் கீழே இருக்க இந்த 4லேயும் சேஞ்ச் பண்ணாலே போதும். ரொம்ப ஈஸியாக நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி வீடியோவும் மேக் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரே ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.